நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றி மீண்டும் திராவிட மாடல் 2.0 லோடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் சட்டமன்ற தேர்தல் 2026க்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை நேற்றைக்கு மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டது. அந்த தேர்தல் அறிக்கை குறித்து நேற்றைக்கும் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று நம்முடைய கருத்துக்களை தெரிவித்தோம். ஆனால் அதில் சொல்லப்படாமல் போன சில செய்திகளையும் இன்னும் அந்த தேர்தல் அறிக்கையை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்றதையும் மிகப்பெரிய தொலைநோக்கோடு என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, குழந்தைகள் முதல் முதியோர் வரை பயன் பெறக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை எப்படி அமைந்திருக்கிறது, ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிஜேபி வகையராக்களும் புதிதாக முளைத்திருக்கக்கூடிய காளான்கள் எல்லாம் கதறக்கூடிய வகையில் அப்படி என்ன ஜாக்பாட்டை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வீடியோவை கண்டிப்பா பாருங்க, மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தேர்தல் நேரத்தில் ஒரு அறிக்கை, ஒரு வாக்குறுதி எப்படி இருக்க வேண்டும், என்னவாக இருக்க வேண்டும், கடந்த 5 ஆண்டுகளில் அது என்னவாக இருந்திருக்கிறது போன்ற பல செய்திகளை பேச இருக்கிறோம். டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. முதல்ல இந்த தேர்தல் அறிக்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையை எப்படி தயார் செய்வது அப்படின்றதற்கான ஒரு ஸ்டாண்டர்டை திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமாகவே செட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா, மக்களிடம் சென்று மக்களுக்கு என்ன தேவையோ அதை ஆய்வு செய்து அதில் ஒரு அரசால் எதை நிறைவேற்ற முடியும் என்பதை சீர்தூக்கி பார்த்து அதனை தேர்தல் அறிக்கையில் வெளிப்படுத்துவார்கள். இந்த முறையும் மரியாதைக்குரிய எம்பி அக்கா கனிமொழி அவர்களுடைய தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த குழு, தேர்தல் அறிக்கை குழு தயார் செய்து அவர்கள் ஒரு மாவட்டமாக சென்று அங்கிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து, மக்கள் அப்படின்னு சொன்னோம்னா இயக்கங்கள், கட்சிகள், கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லோரும் அவர்களுக்கான தேவையை சொல்லி அதில் இருந்து எதையெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும், எதெல்லாம் சாத்தியப்படுத்தப்பட வேண்டியவை, எதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவை அப்படின்றத ஃபில்டர் பண்ணி அதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை தான் நேற்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். இதுல இன்னும் நம்ம குறிப்பா பார்க்கணும், நேற்றைக்கு நம்ம சொன்னது மாதிரி ஒரு ரொம்ப லைவான தேர்தல் அறிக்கை. எல்லாவற்றையும் தாண்டி நாங்க ஒரே நாள்ல இதை மாத்திடுவோம், தலைகீழா செஞ்சிருவோம், இதையெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவோம், வானத்தை பிளந்துடுவோம், அந்த மாதிரியான ஒரு டிராமாட்டிக்காக நாடக போக்கில் திரையில் தோன்றி பஞ்ச் டயலாக் பேசக்கூடிய அளவில் இல்லாமல் மிக நேர்மையாக, மிக சரியாக எதை செய்ய முடியும், இந்த 5 ஆண்டுகளில் இதை செஞ்சிருக்கோம், இதை விரிவுபடுத்த முடியும், இதை இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும், இதை இப்படி கொண்டு வந்தோம்னா தமிழ்நாடு இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மேப் போட்டு கொடுக்குற மாதிரி, ரூட் மேப் மாதிரி, ஒரு ரோட் மேப் மாதிரி தமிழ்நாடு எப்படி வளர இருக்கிறதுன்ற ஒரு மேப்பாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. இதிலும் மிக குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தா, ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அதாவது நீங்க சொல்லக்கூடிய ஒரு திட்டங்களுமே கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் நாங்க கொண்டு சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் நடக்க முடியாத விஷயங்களை பேசுவதை விட தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, இது என்ன மாநிலமாக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்றத பேசியிருக்காங்க. இப்ப அடுத்த கேள்வி நமக்கு வரணும், அப்ப கடந்த 5 ஆண்டுகளில் இவங்க ஒன்றும் செய்யலையா, அதனாலதான் திரும்ப அதையே சொல்றாங்களா அப்படின்னா கிடையாது. 5 ஆண்டுகளில் செய்தவையால் கிடைத்த பலன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு அவுட்புட் என்ன, நெட் ரிசல்ட் என்ன, இதனால் என்ன கிடைச்சது அப்படின்ற பெனிஃபிட்ஸ் இருக்கும்ல, அந்த ரேஷியோவை மையப்படுத்தி இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, காலை உணவு திட்டத்தை 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்னு போன ஆட்சியில் 2021 to 26க்கான அந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்தார். இப்ப இந்த 5ஆவது படிக்கிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு காலையில கொடுத்ததுனால அது என்ன விளைவை ஏற்படுத்துச்சு, 20 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை, 20 லட்சம் மாணவர்கள் பயன்படுகிறார்கள், 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அது பயனளிக்கிறது. இதனால தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகளில் வகுப்பில் சேரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு, பள்ளியினுடைய அரசு பள்ளியின் விகிதம், அந்த விகிதாச்சாரம் அதிகரிக்குது. இப்படி அடுத்து இடைநிற்றல் குறைவதற்கான வாய்ப்புக்காக என்ன பண்றோம், புதுமை பெண் திட்டம் கொடுக்குறோம். அந்த 1000 ரூபாய் பெனிஃபிட்டா இருந்துச்சா இல்லையா, பேருக்கு அந்த காசு போய் சேர்ந்ததா, இல்ல உண்மையாகவே அது பெண் கல்வியை ஊக்குவித்ததா அப்படின்னு கேட்டா உயர்கல்விக்கு வரக்கூடிய பெண்களின் சதவிகிதம் அதிகரித்தது. அடுத்து தமிழ் புதல்வனுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் என்னவாக இருந்தது, இப்படி ஒன்னையும் பார்த்து அந்த அறிக்கையின் மூலமாக
பொருளாதார அறிஞர்கள் கொடுத்த அந்த அறிக்கையின் மூலமாக, அதே போல ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மூலமாக கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் எல்லாம் வைத்து 1ல இருந்து 5வது வரைக்கும் காலை உணவு இவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்குன்னா அதை 8வது வரைக்கும் அதிகரிக்கலாம். அப்ப இன்றைக்கு 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் 1 முதல் 5 வரை கொடுக்கப்பட்ட காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படுகிறது. புதுமை பெண் திட்டத்தாலும் தமிழ் புதல்வன் திட்டத்தாலும் இத்தனை ரேஷியோ அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா 1000 ரூபாய் கொடுக்கப்பட்ட புதுமை பெண்ணும் தமிழ் புதல்வனும் 2026 ஆட்சி அமைத்தவுடன் 1500 ரூபாயாக உயர்த்தப்படும். அடுத்து மகளிர் உரிமை தொகை. இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்க தொடங்கப்பட்ட காலத்துல இருந்தே இதை எப்படி கொடுக்க முடியும், எதை வச்சு கொடுப்பீங்க, அல்ல 4 மாசம் கொடுப்பீங்க அப்புறம் நிறுத்திடுவீங்க, 1 வருஷம் கொடுப்பீங்க அப்புறம் நிறுத்திடுவீங்கன்னு சொன்ன நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய்ப்பே கிடையாதுங்க, எப்படிங்க கொடுக்க முடியும்னு பேசிய ஒரு திட்டம் இன்னைக்கு அவங்களை எங்க வந்து நிறுத்தி இருக்குன்னா, நானும் தரேன், நான் ஒரு 2000 ரூபாய் தரேன், எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுகவை தள்ளி இருக்கிறது. அதிமுகவை மட்டுமல்ல, இந்திய அளவில் பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியை இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்து அவர்கள் எந்த மாநிலங்களில் எல்லாம் ஆட்சியை பிடிக்க நினைக்கிறாங்களோ அதில் இதை தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தாங்க. அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, உண்மையாகவே உழைக்கும் மகளிருடைய உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும், அதற்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும், அது பணமாக இல்லாமல் சுயமரியாதை உணர்வாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்தார். அது மிக சிறப்பாக ஏறக்குறைய 1 கோடியே மக்களுக்கு மகளிருக்கு மேல் பலன் கொடுத்து மீண்டும் அந்த திட்டத்தை இன்றைக்கு விரிவுபடுத்தி மாதம் 1000 ரூபாய் இருந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை இந்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி அமைந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். அதற்கு அடுத்து மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, தகுதி வாய்ந்த பெண்கள்னு சொன்னீங்களே, அப்ப மற்ற பெண்கள் என்ன ஆகிறது அப்படின்னு எந்த வாதத்தை முன்னெடுத்தார்களோ, இப்ப இல்லத்தரசிகளுக்கான ஒரு திட்டம்னு சொல்லி 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்போம்னு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கின்ற போது, இதுல நீங்க வந்து எல்லாருக்கும் சொல்லல, ரேஷன் அட்டைதாரர்களுக்குன்னு சொல்லல, யாரெல்லாம் வருமான வரி கட்டலையோ அவங்களுக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு. இதுல நம்ம நுட்பமா பார்க்க வேண்டியது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட இன்னைக்கு ரொம்ப கொந்தளிச்சிருக்கிறாரு. எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றது சமத்துவம், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றது சமத்துவம், அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்றது சமத்துவ நோக்கு. இந்த அனைவருக்கும் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லாரும் அடைவதற்கு ஒரு வழி தேவை, ஒரு பாத் வேணும். அந்த பாத்துக்கு பேரு தான் சமூக நீதி. இப்போ ரொம்ப இளைஞர்களுக்கு இல்ல நீங்க அனுப்பக்கூடியவர்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அடிக்கடி இந்த எடுத்துக்காட்டு சொல்லுவாரு. நீங்க இப்ப பசிக்குதுன்னு சாப்பிட போறீங்க, ஒரு மண்டபத்திலயோ இல்ல கல்யாணத்திலயோ போறீங்க, கல்யாண வீட்டுக்கு இல்ல ஏதோ ஹோட்டலுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு பசியோடு வரீங்க. நம்ம ரொம்ப வறுமையில இருக்கோம், ஏழை எளியவர்களாக இருக்கோம், சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு, எங்கேயாவது சாப்பாடு கிடைக்காதான்னு போகக்கூடிய ஒருத்தர், இன்னொருத்தர் அதே திருமண மண்டபத்துல அந்த கல்யாண வீட்டுக்கு வந்து 2 முறை சாப்பிட்டுட்டு 2 ரவுண்ட் ஆல்ரெடி போய் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு ஒரு ஏப்பம் விட்டுட்டே புளி ஏப்பம் விட்டுட்டே சாப்பிட வர்றாரு. யோசிச்சு பாருங்க, பசி ஏப்பம் ஒருத்தருக்கு, புளி ஏப்பம் ஒருத்தருக்கு. இப்ப இந்த 2 பேரில் முதலில் உணவு யாருக்கு தேவை? பசி ஏப்பமோடு இருக்கவர் தான். அதுதான் நியாயம், அதுதான் நீதி, அதுதான் பேர் தான் சமூக நீதி. இப்ப 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுப்பது எப்படி சமூக நீதி ஆகும்? மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில யாருக்கு தேவையோ அவர்களுக்கு. இப்ப 8000 ரூபாய் கூப்பன்னா, எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, மைக்ரோவேவ் அவன் இருக்கு, ஏற்கனவே இந்த சாதனங்கள் என் வீட்டுல இருக்குன்னா திரும்ப எனக்கு அந்த 8000 ரூபாய் கூப்பன் தேவையில்லாத ஒன்றாக இருக்கின்ற பட்சத்தில், நான் வருமான வரி கட்டி கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில், என் சம்பாத்தியமே அவ்வளவு இருக்கக்கூடிய பட்சத்தில், அது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு போய் சேரட்டும்னு நினைக்கிறது தான் சமூக நீதி. அதை தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து மிக முக்கியமானது, நான் உண்மையாகவே பல திட்டங்களை பார்த்து நெகிழ்ந்து போன போது ஒரு 3 திட்டங்கள் நம்மளை இன்னும் கொஞ்சம் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஒன்று, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே கொடுக்கக்கூடிய தொகையை அதிகரித்திருக்கிறார்கள். அதிலும் மாற்றுத்திறனாளிகளில் யாருக்கு அவர்களோடு ஒருத்தர் இருந்தால்தான் செயல்பட முடியும் என்ற நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்து வந்த அந்த ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம், திருநர் சமூகத்தில் யார் அவரவர் துறையில் சிறப்பாக செயல்படுகிறார்களோ அந்த துறைக்கென்று விருதுகள் அறிவிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, கடைக்கோடி மக்கள் இவங்களுடைய கடைக்கண் பார்வையாவது இந்த சமூகத்திலிருந்து நம் மீது பட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய வாழ்வியல் உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமூகங்களுக்கு பார்த்து பார்த்து செய்த இயக்கம் திராவிடர் இயக்கம். அதனுடைய வழி வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை செய்கிறார் அப்படின்ற நிகழ்ச்சி. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா,
பெண்களை நீங்க படிக்க வைக்கிறதோ வேலைக்கு கூட்டிட்டு வரதோ ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது. படித்த பெண்களை வேலைக்கு செல்லுங்கள்னு சொல்லுவதற்கே நமக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஏங்க படிச்சுட்டு உங்க படிப்பை வீணாக்கிட்டு ஏதோ ஒரு வீட்டுல உட்காந்துக்கிட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு துணியை துவைச்சு போட்டுட்டு பிள்ளைங்களை வளர்த்துட்டு இப்படியே உங்க வாழ்க்கை போயிடுமா? உங்களுடைய திறமை என்ன ஆகுறது? உங்க கனவு என்ன ஆகுறது? உங்கள அறிவு என்ன ஆகுறது? இத்தனை அறிவு பயன்படுத்தப்படாமல் போகலாமான்னு பேசின இயக்கம். இந்த இயக்கத்துலதான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சோம். கல்யாணம் தானே பண்ணி வைக்க போற, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு காசு கொடுப்பேனா படிக்க வைப்பேல, கலைஞர் திருமண உதவித்தொகையை கொடுத்தார். அதே போல படிக்கணுமா, திருமணம்லாம் அப்புறம்தான்மா, உன் கல்விதான் உனக்கான ஆயுதம், வா காலேஜுக்கு வா, உயரப்பற உயரப்பற படிச்சுக்கிட்டே இரு, புதுமை பெண் திட்டம் 1000. இப்ப திருமணத்தை சின்ன வயசுல பண்ணதை தடுத்து படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் கொண்டு வரதுக்கான திட்டம். அதுக்கு அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஆனா வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, பட் பாப்பா இருக்கு, குழந்தை இருக்கு, இதை யார் பாக்குறது? வீடு உடனே யாருக்காவது குழந்தை இருந்துச்சுனாலே வீடே திரும்பி பார்த்து பிள்ளைய விட்டுட்டு வேலைக்கு போறியா அப்படின்னு அதிர்ச்சி ஆகாதீங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 1000 குழந்தைகள் காப்பகங்களை எந்த மாவட்டங்களில் எல்லாம் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடங்களில் 1000 காப்பகங்கள், குழந்தை காப்பகங்கள் உருவாக்கப்படும். நீங்க பயப்படாம குழந்தைய அங்க விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வரலாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷன். எதெல்லாம் தடையோ, எதெல்லாம் பேரியரோ அதை தடுப்பதற்கு, அதை உடைத்து நீ வெளியவான்னு கூப்பிடுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதற்கடுத்து நான் திரும்ப தெளிவா சொல்றேன், என்ன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்னு சொல்றீங்கன்னா, மீண்டும் 2026 அவர் முதல்வராக வருவார். அப்போது இது நிறைவேற்றப்படும். அதுதான் தேர்தல் அறிக்கையினுடைய கணக்கு. அதுக்கடுத்து மிக முக்கியமானது, முதல்வர் படைப்பகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் தொடங்கப்படும். இந்த முதல்வர் படைப்பகங்களை பற்றி நம்ம போற இடத்துல எல்லாம் பேசணும். ஏன்னா நாங்க இங்க சென்னையில நேரா பாக்குறோம், அசோக் நகர் இந்த பகுதிகளில் எல்லாம் நாங்க கிட்டவே பாக்குறோம். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து அவருடைய தொகுதியில் கொளத்தூரில் தான் முதல்வர் படைப்பகத்தை முதலில் தொடங்கினார். அந்த முதல்வர் படைப்பகத்தை வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு தடவை போய் பாருங்க. ஏசி, குளிரூட்டப்பட்ட அறைகள், வைஃபை கனெக்ஷன், நீங்க அங்க உட்காந்து எவ்வளவு நேரம்னாலும் படிச்சுக்கலாம். வெறும் 5 ரூபாய் கட்டணும். வீடு இல்ல, சின்ன வீடா இருக்கு, சத்தமா இருக்கு, எங்க வீட்டுல உட்காந்து படிக்கிறதுக்கான சூழல் இல்ல, வீட்டுல உட்காந்தா டிவி பார்ப்பேன், டிஸ்ட்ராக்ட் ஆகும், அப்பா அம்மா சண்டை, பக்கத்து வீட்டுக்காரவங்க சண்டை, எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியே வா. நல்ல ஒரு மனநிலையோடு நீங்கள் படிப்பதற்கான இடத்தை அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது முதல்வர் படைப்பகம். அந்த முதல்வர் படைப்பகத்தில் படித்து அரசு வேலைக்கு போங்கன்னு சொல்றாங்க. அப்படி போனவர்களும் இருக்கிறார்கள். இந்த முதல்வர் படைப்பகங்கள் என்ன பெரிய விளைவை ஏற்படுத்த போகுது அப்படின்றத அடுத்த 5 ஆண்டுகளில் நாம் கண்கூடாக பார்ப்போம். ஏன்னா அண்ணா பெயரில் முதல்வர் கலைஞர் தொடங்கிய அண்ணா நூலகம் நாள்தோறும் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கு. அதிமுக ஆட்சியில் பாதி நேரம் மூடி வைக்கப்பட்டிருந்த நூலகம், யாராவது நூலகத்தில் நிகழ்ச்சி நடத்தாம இருப்பாங்களா? இன்றைக்கு அந்த இடம் பார்வையாளர்களை கவர்ந்து எப்போது போனாலும் பிஸியா இருக்கக்கூடிய இடமாக நூலகங்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஏன் திரும்ப திரும்ப நம்ம திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல், இந்த முதல்வர் மீண்டும் முதல்வர்னு சொல்றோம்னா, எந்த இயக்கத்திற்கு கல்வியின் மீதும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பின் மீதும் சமூக நீதியின் மீது அக்கறை இருந்ததோ அந்த திராவிடர் இயக்கத்தினுடைய வாரிசாக ஒருவர் வருகிற போது அவர்னாலதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்ப முதல்வர் படைப்பகங்கள், நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படிச்சு முடிச்சு 6 மாசம் வேலை தேடக்கூடிய அந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புக்கான பயிற்சியை கொடுத்து 1500 ரூபாய் அவங்களுக்கு ஊக்கத்தொகை. இது யாருக்கு புரியும்னு கேட்டீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டேன் எனக்கான வேலை கிடைக்கலன்னு வீட்டுல இருக்கப்ப பக்கத்துல இருக்கவங்க கேட்டு அவங்களுடைய சொந்த தேவைக்கு கூட யாருக்கிட்டையாவது கையேந்தி நிற்கிற போது, நீ படிச்சிருக்க, உனக்கு திறமை இருக்கு, அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல, அந்த வாய்ப்பை நாங்க தரோம், பயிற்சி கொடுக்குறோம். பயிற்சி கொடுக்குற காலத்துல கையில காசு வேணுமே, அது கவலைப்படாதீங்க, அரசே மாதம் 1500 ரூபாய் ஊக்கத்தொகையாக 6 மாசத்துக்கு கொடுக்கும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வெளிநாடுகளில் அன்எம்ப்ளாய்மெண்டோட இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள். உடனே இப்ப உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரலாம், ஆமாங்க விஜய் கூட அறிவிச்சார்ல, வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் 29 வயசுக்கு மேல இருந்தா ஒருவர்களை சோம்பேறியாக உருவாக்குறீர்கள் அப்படின்னு இலவசத்தை பார்த்து நம்ம கிட்ட யார் சொன்னாங்களோ, இன்னைக்கு அவங்க அள்ளி தெளிக்கிறாங்கல்ல, அது ஒரு புரிதலற்ற தன்மை. வீட்டில் உழைக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயும் வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தாமல் நான் சும்மா இருப்பேன்னு சொல்லக்கூடியவர்களையும் சரிசமமாக நிறுத்துவது என்பது சமூக நீதியினுடைய அடிப்படையை குழி தோண்டி புதைப்பதற்கு சமம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி இந்த வேலையை தான் பார்ப்பாங்க. நம்ம பர்டிகுலரா ஒரு செக்டார கவனம் செலுத்தி பெண்கள், மகளிர், இளைஞர் நலன், விவசாயிகள் நலன், நெசவாளர் நலன், மீனவர் நலன், சிறுபான்மையினர் நலன், திருநர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன் அப்படின்னு தனித்தனியா பார்த்துக்கிட்டு இருக்கப்ப
இல்ல இவங்களுக்கு செஞ்சா நீ இவங்களுக்கும் செய். எல்லோருக்கும் ஒரே வகையான ட்ரீட்மெண்ட் இருந்தா அது சமூக அநீதி. யாருக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்வதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதி கண்ணோட்டத்தோடு மிகப்பெரிய சிக்ஸர் அடித்திருக்கிறார் தளபதி ஸ்டாலின் அவர்கள். மிகப்பெரிய சூப்பர் ஹீரோவாக தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. இந்த நாள் இதெல்லாம் சாதிச்சிருக்கோம், அடுத்த 5 வருஷம் இந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லியிருக்காங்க. சமூக நீதி, மாநில உரிமை, பகுத்தறிவு சார்ந்த, நூலகங்கள் சார்ந்த, அறிவு வளர்ச்சி சார்ந்த திட்டங்களை திமுகவை விட்டால் அதிமுகவிடம் எதிர்பார்க்க முடியுமா? பிஜேபியிடம் சரணாகதி அடைந்த எடப்பாடி பழனிசாமியிடம் எதிர்பார்க்க முடியுமா? திரையை மட்டுமே பார்த்து தரையை வாழ்க்கையில் ஒருபோதும் பார்க்காமல் ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடிய பனையூரில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் இதை பற்றி நமக்கு சொல்ல முடியுமா? சிந்திக்க முடியுமா? எனவே தமிழ்நாட்டுக்காக சிந்தித்து அடுத்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை இந்த நிலையில் வைத்திருப்பேன் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காண இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவோம். திராவிடம் 2.0 லோடிங் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக அமைவதற்கு அனைத்து இடங்களிலும் இது போன்ற செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி.